இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாள் நமக்கு கடவுள் தானமாக தந்திருக்கின்றார். இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய அருள்வரங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு வேண்டுதல்களோடு, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றன. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள் கரத்தால், உம்முடைய அருள் வரத்தால், உம்முடைய தூய ஆவியின் அருளால் நிரப்பி ஆசீர்வதியும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 இறைவார்த்தை. இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளவேனர் காலத்திலும் மோவாபின் கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். இறந்த ஒருவரை சிலர் புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டனர். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடன் அந்த ஆள் உயிர் பெற்றெழுந்து நின்றார். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை. காரணம் என்னவென்றால், இறந்தவர்களை விருப்பிக்கக்கூடிய சக்தி ஒரு இறைவாக்கினருக்கு இருக்கின்றது என்பதை நாம் இன்று வாசிக்கின்றோம். என்ன நடந்தது? எலிசாவின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே கல்லறை தோட்டத்தில் இன்னொருவனை புதைத்துக் கொண்டிருந்தார்கள். கொள்ளை கூட்டத்தினர் வந்த நேரத்திலே அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டு இவர்கள் பயந்து அந்த பிணத்தை பதறி அடித்துக் கொண்டு எலிசாவின் கல்லறையின் மேல் போட்டுவிட்டு ஓடினார்கள். எலிசாவின் கல்லறையின் மேல் அவனுடைய பிணம் விழுந்தவுடனே, பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. இறைவாக்கினர் எலிசாவின் கல்லறையில் இறந்தவன் எழுந்தான். இறை வார்த்தை வாழுகின்ற இடம், கேட்கின்ற இடம் புனிதமானது. இனி ஒரு வாழ்க்கை இல்லை என்று இருக்கின்ற இடத்திலும் கூட இறை வார்த்தையின் சக்தி நிலைத்து அது மனிதனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது. இனி வாழ்க்கையே இல்லை என்று இறந்து போன அந்த மனிதன் இறை வார்த்தை பட்டவுடன் எழுந்தான் என்றால், வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும் கவலையும் கடனும் நோயும் இனி எதிர்காலமே எனக்கு இல்லை என்று இருக்கின்ற சகோதரனே, இறை வார்த்தை உன்னில் வரும்போது, அந்த இறை வார்த்தை பட்டவுடனே இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு விடுதலை வரும். நீயும் எந்த இடத்தில் வீழ்ந்தாயோ அந்த இடத்தில் எழுந்து நிற்பாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.